ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் திருப்பூரில் பாஜக சார்பில் நடைபெறும் பேரணியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆகியோர் துவக்கி வைக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். தகவல்களை பகிரலாம். திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியை நம்ம பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் இணைந்து திருப்பூர் குமரன் சாலையில் இந்த பேரணியை கொடியேற்றிட்டு துவக்கி வைத்தனர். தற்போது இந்த பேரணியானது திருப்பூர் குமரன் சாலையில் துவங்கி தற்போது குமரன் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பேரணியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சீனிவாசன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த பேரணியில் 7 அடி அகலம் 20 அடி நீளம் கொண்ட பிரமாண்ட பிரமோஸ் வாகனமும் 2 திறந்த ஜீப்புகளில் பாரத மாதா மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள், சிறுவர் சிறுமியர்கள் ஆகியோர் வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் கர்னல் சோபியா குரோசிங், கமாண்டர் வியோக் சிங் ஆகியோரின் முகமூடி அணிந்து 300க்கும் மேற்பட்டோர் பெண்கள் பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், ஜாதி சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் என பல்வேறு இயக்கங்கள், சங்கங்கள், சமூக சேவர்கள் என தேசிய கொடியுடன் பேரணியில் தற்போது பங்கேற்று இந்த பேரணியானது தற்போது குமரன் சாலை வழியாக சென்று கொண்டு திருப்பூர் மாநகராட்சி முன்பாக உள்ள காந்தி சிலையில் நிறைவடையும். இதில் பேரணியில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.